ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு கேக் ரெசிபி தாங்க. நல்ல சுவையாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம அகலமான பாத்திரம் எடுக்கும்போது நம்ம கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுக்கும்போது. இது நல்லா பீட்ரு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க. நல்லா முட்டை எவ்வளோ அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக உங்களுக்கு கேக் கிடைக்கும். அது கூடவே ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த முட்டை கூடயே சேர்த்து அடிங்க. இந்த அளவுக்கு நல்லா முட்டையை அடித்து எடுத்துக்கணுங்க. நம்ம முட்டையுடைய நிறம் மாறுற அளவுக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு கேக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ மாவு எடுத்துக்கலாங்க. மாவு எடுக்கும்போது கொஞ்சம் ஜல்லடையில் எல்லாத்தையும் சேர்த்து சலித்து எடுத்துக்கலாம். 75 கிராம் மைதா எடுத்துக்கலாங்க. 25 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அது கூடவே 20 கிராம் கொக்கோ பவுட்ருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒன்று சேர நல்லா ஜலிச்சு எடுத்துக்குங்க. ஜலிக்கும் போது எல்லாம் ஈவனாக கலந்து இருக்குங்க. அதனால தான் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஜலிச்ச மாவை இப்போ அடித்து வச்சுருக்க முட்டையில் சேர்த்துக்கலாங்க. 4 முட்டைக்கு 100 கிராம் மாவு 100 கிராம் சர்க்கரைங்க கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மாவு கிளறும்போது ஒரே டைரெக்ஷனில் கிளறணுங்க. ரொம்ப வேகமாகவும் கிளறக்கூடாது. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அதாவது வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்குங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுடணும். பார்த்திங்கன்னா நான் ஒரு ரஸ்க் பாக்கெட் எடுத்துக்கிறேங்க. இப்போ அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்க வேண்டியதாங்க. வேறு எதுவும் செய்ய தேவையில்ல. நீங்கள் ரஸ்க்கு பதிலாக பிஸ்கெட் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு ரஸ்க்கை ஒரு 5-6 துண்டாக சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பொடியாக்கியாச்சுங்க. இப்போ நம்ம பொடியாக்கின ரஸ்க்கை கலந்து வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. சூப்பராக உங்களுக்கு கேக் கிடைக்கும். இப்போ கேக்கு செய்கிற ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கோங்க. அதில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற ஏரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. நம்ம தட்டும்போது அதில் இருக்கிற ஏரெல்லாம் போயிடும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. பேக்கிங் பண்ணுறது உங்களுக்கு சால்ட்லாம் தேவையில்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் மணல் தான் சேர்க்குறேன். நல்ல மணல் சூடு ஏறினதும் நம்ம பேக் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று போட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற மாவு அதில் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. அவ்வளோதாங்க. கேக்கு நல்லா சூப்பராக வெந்துடுது. இந்த மாதிரி நம்ம வெந்துடுதான்னு ஒரு குச்சி வச்சு பார்த்திங்கன்னா அழகாக தெரியும். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அது மேலே போட்ட பட்டர் பேப்பரை எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ கட் பண்ணிடலாம். இந்த கேக்கை நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராகவும் செஞ்சு கொடுத்துடலாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கேக்கு, சாக்லேட் ஃப்ளேவரு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மன்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.